தமிழகத்தில் மீண்டும் மாண்புமிகு அம்மாவுடைய மக்களாட்சி மலர வேண்டும் என்று சொன்னால், மாண்புமிகு அம்மாவுடைய நல்லாட்சி மீண்டும் கோட்டையில் உருவாக வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த கருத்தாக இருக்கின்றது. அதைத்தான் எனக்கு முன்னாலே பேசிய தலைவர்கள்லாம் சொன்னார்கள். நாளைக்கு அவங்கெல்லாம் ரொம்ப கோபமா பேசக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும். பேசிட்டு போறாங்க, அதை பத்தி நம்மளுக்கு ஒன்றும் கவலை இல்லை. நாம் இவ்வளவு பெரிய செயல் வீரர்கள் வீராங்கனைகள் எல்லாம் இங்கு வந்து நமக்கு ஆதரவு தருகின்ற ஒரு நிலை, அவர்களாகவே முன்வந்து ஆதரவு நிலை இந்திய அரசியல் வரலாற்றில் இதுவரை இந்த நிலை எந்த இயக்கத்திற்கும் இல்லை. ஆனால் நம்முடைய இயக்கத்திற்கு நாங்க என்ன சொன்னோம்? அந்த குடும்பத்தினர் பிடிக்கலேருந்து நீங்க வெளியே வாங்க அப்படின்னு சொன்னோம். இடையில ஒரு லேசா ஒரு டிராமான்னாங்க. தினகரனை நாங்க ஒதுக்கி வச்சுட்டோம், அதனால நாங்க பேச்சுவார்த்தைக்கு நம்ம பேசுவோம் உட்கார்ந்து. சரி, இந்த அவங்க நம்மளோட இருந்த பழைய கதை ஏதோ உண்மைதான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு சரி பேசுவோம் அப்படின்னு சொன்னா அப்படியே நிக்குது. ஆளாளு கொண்டு பேசுறாங்க. சில பேர் அங்க இருக்கிற கோட்டை மைதானத்தில் மீண்டும் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கின்றவர்கள் இதே கோட்டை மைதானத்தில் வந்து உரையாற்றுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு மீண்டும் உருவாகும் என்பதனை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொண்டு, தவறான பாதையில் சென்று கொண்டிருப்பவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மாவுடைய லட்சிய பாதையில் சென்று கொண்டிருக்கின்ற எங்கள் பக்கம் நீங்கள் திரும்பி வந்தால் மக்கள் உங்களை மதிப்பார்கள். திரும்பி வராவிட்டால் நீங்களுடைய அரசியல் அனாதையாகத்தான் ஆக்கப்படுவீர்கள். உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும். தொடர்ந்து 3 ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம். நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள். இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர். இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ். இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது. இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது. உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம். எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி, எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும். எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள். எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட், நம்பர் 21, ஃபர்ஸ்ட் மெயின் ரோட், சிஐடி காலனி, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கும், அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க், ஆழ்வார்பேட் பிரான்ச், அக்கவுண்ட் நம்பர் 086311023903 என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள். மேலும் வங்கியின் விவரங்கள் IFSC கோட் BKDNO620863. நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்தி சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும். நன்றி.